தற்பொழுது நடிகர் யோகி பாபு அவர்கள் நடிகர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தியதற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நமது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் நம்மளை எல்லாரும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவர் பிரிந்தாலும் அவர் பேரும் புகழும் அவர் செய்த தான தர்மங்களும் புண்ணியங்களும் இந்த பூமியில் எப்பவுமே நிலைச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லது செய்திருக்காரு. நிறைய பேருக்கு நல்ல உள்ளம் படைத்தவர். நான் ஒரு டைம் அவர் நான் சந்திக்கணும்னு சொல்லும் போது, கொரோனா டைமில் சந்திக்கணும்னு சொல்லும் போது, அப்போ யாருமே அவங்க சந்திக்கலை. நான் ஒரு 10 நிமிஷம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் அவர்கிட்ட கேட்ட உடனே அப்பாண்ட கேட்டவர்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவரில் ரெடி ஆகிட்டார் சார். நானும் போய் அவரை சந்தித்தேன். அவர் கூட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு, சொன்னார். சின்னவங்க பெரியவங்க மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் அவர். அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு என்னால் கலந்துக்க முடியல. ஏன்னா நான் குருவாயூரில் பிருத்திவிராஜோட ஷூட்டிங்கில் அவரோட இருக்கேன். அவர் வீட்டுக்கும் அவரோட ரசிகர்களுக்கும், அந்த ரசிகர்களில் நானும் ஒருத்தன், அவரோட தொண்டர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஆத்மா சாந்தி அடைய நான் வணங்குற முருகப்பெருமானை நான் வணங்கிக்கிறேன். நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார். விஜய் என்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர், மனித நேயமுள்ளவர், ஒரு நல்ல தலைவர், மக்களை உபசரித்து போகிறவர். தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதோ குறைஞ்சா கூட முதல்ல அவங்கள வெய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி, யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டார். அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டரு, சாட்சி, இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டறையில் அவரோடு சேர்ந்து நடிச்சிருக்கிறேன். அது நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பவர். அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு நம்மளை எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும். அவர் எல்லாருக்கும் வேண்டியவர். எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை வந்து புகழ்வாங்க, கேப்டன் 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 அப்படி. அந்த கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைந்ததை தொடர்ந்து அவருக்கு பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகிறார்கள். கண்ணாடி பேழையின்